கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. வேதனை என்பது ஒரு மிகவும் வலி நிறைந்த அனுபவம். வேதத்தில் அநேக வேதனைகள் குறிப்பிடப்படுகிறது. பிரசவ வேதனை, பயம் வேதனை உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் ஆளோட்டிகள் நிமித்தம் மிகுந்த வேதனை அடைந்தார்கள். அந்நிய தேவர்களை நாடி தேடுகிறவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் அநேக வேதனைகள் உண்டு. பிசாசும் மனிதர்களை வேதனைப்படுத்துகிறவன். இப்படி வியாதி, பிசாசு, மனிதர்களின் நெருக்கம், மரண பயம், அந்நிய தேவர்களை பின்பற்றுதல் ஆகியவற்றால் அநேகர் இந்த உலகத்தில் வேதனைகளோடு சமாதானமில்லாமல் வாழ்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட வசனத்தில் வேதனை என்பது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பணம், சொத்துக்கள், வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டு அந்த பெரும்பாடினால் மிகுந்த வேதனை அடைந்தாள். இவள் வேதனை கொடுமையானது. இவளின் பெரும்பாடு என்ற வியாதி சரீரத்திலும் பலியை கொடுத்தது, ஆத்மாவிலும் சமாதானமிழந்து வேதனையோடு வாழ்ந்தாள். ஆனாலும் இந்த ஸ்திரீ விசுவாசத்தினால் தீர்மானம் எடுத்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தாள். ஆண்டவராகிய இயேசு அவளுக்கு சரீரத்திலும் விடுதலை கொடுத்து ஆத்மாவிலும் ஒரு சமாதானம் கொடுத்து வேதனையை நீக்கி ஆரோக்கியம் கொடுத்தார். இந்த நாளிலும் பலவித வேதனைகளால் சரீரத்திலும் ஆத்மாவிலும் சமாதானம் இழந்து தூங்க முடியாமல் வேதனைப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, உன் வேதனை நீங்கி சுகமடைகிறாய். இன்றோடு உன் வேதனை நீங்குகிறது, சமாதானம் ஆளுகை செய்கிறது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, எல்லா பயமும் நீங்குகிறது. இயேசுவை விசுவாசித்து நம்பி அவர் வார்த்தையை அறிக்கையிடுங்கள். இயேசு கிறிஸ்து உன் வேதனைகளை நீக்கவே, உனக்கு சமாதானம் சுகம் தரவே சிலுவை என்ற வேதனையை ஏற்றுக்கொண்டார். உன் வியாதிகளை சுமந்தார். எங்கே இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வேதனை நீங்கி சமாதானம் பெற்று சுகமடைவீர்கள், சமாதானம் அனுபவிப்பீர்கள். இயேசு உங்களை சுகமாய் வாழ வைப்பார். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்பிலே இயேசப்பா, இன்றைக்கும் எங்கள் வேதனைகளை நீக்கி சமாதானம் சுகம் கொடுக்கிறவர் என்று அறிந்து கொண்டோம். எங்களுக்கு சமாதானம் சுகம் கொடுக்கவே சிலுவையில் பலவிதமான வேதனைகளை அனுபவித்தீர். அதை விசுவாசிக்கிற எங்களுக்கு சமாதானம் சுகம் தருவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.